உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். காலையில இருந்து நம்ம பாக்குறோம் பரபரப்பான செய்தி. காலை எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய அப்டேட்டும் பார்த்தோம். அதே மாதிரி பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகள்ல ஆரஞ்சு அலர்ட் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பதான் அந்த புயல்லாம் ஓய்ஞ்சிருந்தது. மக்கள்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாள் டிசம்பர் 9 மாலை பேசிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ஒரு மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு சொல்றாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு கடுமையான ஒரு அதிக மழை பொழிவதற்கான எல்லா சூழலும் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட வானிலை அறிக்கையிலையும் சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி சூழல் இருக்கு? வானிலை அறிக்கை என்ன சொல்லுது? எப்போ சென்னைக்கு மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் மழை வரப்போகுது? அதாவது இப்போ வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது சரியா எங்க இருக்குன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அது காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறதுல ஒரு மையமா அதை குறிப்பிடுறது கிடையாது. அது ஒரு பெரிய பரந்தளவில் இருக்கும். அதுவே ஒரு மாவட்ட அளவில் இருக்கிறதுனால ஒரு மாவட்டத்திற்கு கிழக்கே சொல்லலாம். அதாவது ஒரு மாவட்டத்திற்கு கிழக்கே, டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே சுமார் ஒரு 750 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்குது. சென்னைக்குன்னா ஒரு 750 கிலோமீட்டர் தொலைவில். இது இன்றைக்கே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம். ஆனால் ஆகும். நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை நெருங்குவதற்குள் ஆகும். இது நாளையிலிருந்து இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மழை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாம் அறிவித்திருக்கிறது 11ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையிலிருந்து தான் டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல மழை பொழிவை தொடங்கும். பிறகு சென்னைக்கு மழை பொழிவை தொடங்கும் காலை மதியத்துக்குள்ள. இப்படியே படிப்படியாக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க போகிறது. இது 11ஆம் தேதி தான் மழைப்பொழிவை தொடக்கம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தீவிரத்தன்மை வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால மழைப்பொழிவு தொடக்கிறது 11ஆம் தேதி அதிகாலை என்பது மதியம் கூட இல்லை. காலைக்கு மேல் கண்டிப்பாக மழைப்பொழிவு எல்லாம் உண்டு. நகர்ந்து வருவதிலேயோ தீவிரமடைவதிலேயும் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் இது வரக்கூடிய 11ஆம் தேதி அது காலையோ மதியத்துக்குள்ள மழைப்பொழிவை தொடங்கும். முதல்ல டெல்டா மாவட்டங்களை மையமாக வச்சுதான் அந்த நிகழ்வானது அமைய போகிறது. அதாவது இலங்கை மற்றும் தெற்கு டெல்டா, அதாவது கோடியக்கரை மற்றும் இந்த யாழ்ப்பாணம் இடைப்பட்ட அந்த பாக் ஜலசந்தி பகுதியில தான் அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த இடத்துக்கு வந்தா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒரு டிப்ரெஷனா மாறுறதுக்கும். ஆனா இப்பொழுது வரைக்கும் அது வரக்கூடிய வழித்தடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நீரோட்டம் இல்லாத ஒரு குறைந்த வெப்பநிலை இருக்கிற வழித்தடத்துல வர்றதுனாலதான் இப்ப தீவிரம் அடையல. ஒரு வலுவான நீரோட்டத்தை பிடிச்சிருந்ததுன்னா தீவிரம் அடைஞ்சிருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு உருவாகும் பொழுது வளிமண்டலத்துலதான் உருவாகும். அது கடல்ல இணையிற இடத்துல கீழே நீரோட்டம் சாதகம் இருந்தாதான் அதோட பிக்கப் நல்லா இருக்கும், கடல் வெப்பம். ஆனா அந்த இடத்துல இப்பொழுதைக்கு சரியான வெப்பம் இல்லை. இருந்தாலும் அது நகர்ந்து மேற்கு நோக்கி வந்தோம்னா அது பிக்கப் ஆக மாட்டோம். ஆனா இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள், ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் மழை பொழிவு கொடுக்கும். அதுதான் அச்சப்பட தேவையில்லை. ஏற்கனவே பாதித்தது போல 50-60 சென்டிமீட்டர்லாம் அங்க கொடுக்காது. ஆகவே இப்பொழுதையும் மழை இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா இப்போ நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் அப்படிங்கிற பகுதிகளை நீங்க சொல்ற மாதிரி புதன் வியாழன்ல அதிக மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியா? கண்டிப்பாக. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல புதன்கிழமை முதல்ல மழை தொடங்கும். அது அதிகாலையும் காலைக்குள்ள. பிறகு அதே சில மணி நேரங்கள்ல காரைக்கால், மயிலாடுதுறை, அப்புறம் அப்படியே படிப்படியா சென்னை வரை, திருவள்ளூர் வரைக்கும் தொடங்கினோம். அதே நாள் திருவள்ளூர் வரைக்கும் தொடங்கினோம். சென்னைக்கும், செங்கல்பட்டுக்கும், விழுப்புரத்துக்கும், புதுச்சேரிக்கும் 11ஆம் தேதி. ஆனால் மழையோட தீவிரம் அது நெருங்கி தீவிரம் அடைவது என்பது 12ஆம் தேதி ஆயிடும். 11ஆம் தேதி ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் ஆங்காங்கே கனமழையாகவும் இருக்கும். அந்த நிகழ்வு கரையை தொடக்கூடிய நாள் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கனமழை பொழிவை கொடுக்க தொடங்கினோம். சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் அந்த மாவட்டத்தை, அதாவது டெல்டாவை மையமாக வைத்து வடக்கும் தெற்கும், தெற்கே ராமநாதபுரம் அதற்கு தெற்கையும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மிக கனமழை பொழிவு என்பது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் டெல்டாவை மையம். ஏன்னா வடக்கு தான் அது கடற்காற்று ஏறக்கூடிய இடம் வடக்கு போகும். நிகழ்வோட ஆன்டி கிளாக் வைஸ் செய்யும்போது வடக்கு பக்கம் ஏறும். வட இந்திய குளிரலை வடகடலோர மாவட்டங்களுக்கு வரும்பொழுது குளிர்வித்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும்
அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதுல படிப்படியா அந்த 12ஆம் தேதி கடலோர மழைப்பொழிவு தொடங்கும். அதே நேரத்துல கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு வரைக்கும் மழைப்பொழிவு முன்னேறும் 12ஆம் தேதி. ஆக 11ஆம் தேதி கடலோரம் தொடங்கும் மழை 12ஆம் தேதி கடலோரத்தில் தீவிரமடையும். சென்னை உட்பட 13ஆம் தேதி அது உள்ளே வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க தொடங்கினோம். அதே நேரத்துல இந்த நிகழ்வு கரையும் கடக்க தொடங்கினோம். அதாவது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக இது கடந்து போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அது வெல் மார்க் லோ பிரஷர் இல்லாம ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருந்தா இலங்கை வழியாவே போயிடும். ஒரு வெல் மார்க்டு அப்படின்னா அது தென் மாவட்ட கரையோரம் வழியாக குமரிக்கடல் அல்லது திருநெல்வேலி மாவட்டம் வழியா போகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிப்ரெஷன், அதாவது வெல் மார்க்டுக்கும் இல்லாம டிப்ரெஷனும் இல்லாம இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜ். அது கொஞ்சம் தீவிர காற்று கொஞ்சம் பிக்கப் ஆகும் என்பதனால அது அப்படியே புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, இல்லைன்னா அப்படியே புதுக்கோட்டை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம் வழியா அரபிக்கடல் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. அப்படி நகரும் பொழுது கடற்கரையை நெருங்கும் பொழுது வடகடலோரம் டெல்டா, நன்றாக தொடும் பொழுது வட உள் மாவட்டங்கள் எல்லாமே பெங்களூர் வரைக்கும். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கரூர் மற்றும் திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 14ஆம் தேதி 14ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுத்து 15ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போகும். 15ஆம் ஆக 14ஆம் தேதி அரபிக்கடல் போகணும்னு ஏற்கனவே எதிர்பார்த்தது தாமதமாக வர்றதுனால 15ஆம் தேதி அரபிக்கடல் போகும். இதனால நிறைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் இது கரை கடந்து உள்ள போகும்பொழுது வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தேனி, மதுரை இதெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை இது நகர்ந்து போகும்பொழுது கொடுக்கும். அப்ப இந்த வாரம் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலுமே கனமழை வரைக்கும் பெய்வதற்கு சூழல் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ மழைப்பொழிவு இருக்கு, அதுவும் புதன் வியாழன்ல வந்து வடகடலோர மாவட்டங்களையும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி போன்ற மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் வந்து அதிக ஒரு சூழல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து நம்ம கடந்த அந்த புயலின் போது வந்து கிட்டத்தட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை எல்லாம் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யுது. அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா வந்து கனமழை இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து ரெகுலரா ஒரு ஆக்டிவிட்டிஸ், நம்ம வெளியே போறோம், ஸ்கூலுக்கு போறோம், நம்ம கை கழுவாங்க, கடைக்கு போறோம், அந்த ஆக்டிவிட்டிஸை பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த மழை பொழிவுங்கிறது இருக்குமா, இல்ல இயல்பா நம்ம போயிட்டு வர அளவுக்கு அந்த அந்த மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. அதாவது மழைப்பொழிவு தொடங்கியதுல இருந்தே தொடர் மழையா தான் இருக்கும். மழைப்பொழிவு தொடங்கியது முதல் தொடர் மழை. ஏன்னா இது வந்து ஒரு காற்று சுழற்சி கிடையாது. காற்று சுழற்சினா தான் ஆங்காங்கே ஒதுக்கி அப்பப்போ வெயில் கிடைக்கிற நேரத்துல பொழியும். இந்த நிகழ்வு இது ஒரு வெல் மார்க் லோ பிரஷர்னா கடல்ல இருந்து நீராவி காற்றை கரையேற்றி கொண்டே இருக்கும். வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டே தான் இருக்கும். 11ஆம் தேதி மதியத்திலிருந்து அல்லது காலையிலிருந்து தொடர்ச்சியா மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். 12ஆம் தேதி அந்த மழைப்பொழிவு பெய்து கொண்டிருக்கூடிய இடத்துல தீவிரமாக இருக்கும். 13ஆம் தேதி உள்ளேயும் தொடங்கி 12ஆம் தேதி உள்ளே தொடங்கிடும். 13ஆம் தேதி உள்ளேயும் தீவிரமடையும். இது போகிற வழித்தடம் எல்லாமே எப்படி கடலோரம் வடகடலோரம் மழை இருந்ததோ அதே போல போகும் வழித்தடத்திற்கு வடக்கு புறம் எல்லாமே திருச்சி, திண்டுக்கல், கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவாக இருக்கும். எல்லாமே தொடர் மழை பொழிவா தான் இருக்கும். விட்டு விட்டு பெய்யுற மழை அப்படிலாம் இருக்காது. தொடர்ச்சியா மழை இருக்கும். தொடர்ச்சியா தூறலாக இருந்து கொண்டே இருக்கும். சில மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா அந்த மழைப்பொழிவு என்பது படிப்படியாக அது மிதமான மழைப்பொழிவாக மாறும், பிறகு கனமழை பொழிவாக மாறும். இந்த நிகழ்வு முழுமையாக அரபிக்கடல் சென்ற பிறகுதான் அந்த மழைப்பொழிவு தூறல் என்பது நிற்கும். அந்த அளவுக்கு மழை தொடர் மழையா தான் இருக்கும். இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான். 11, 12, 13, 14ஆம் தேதி உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல 14. ஓகே சார். இப்போ இதுக்கு பேர்லாம் வந்து வைக்கலையா? புயல் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அதுக்கெல்லாம்? அதாவது இப்பொழுதைக்கு புயல் கிடையாது. இப்போ வரக்கூடிய அந்த மழைங்கிறது புயல் கிடையாது. டீப் டிப்ரெஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து சைக்ளோன். இது டீப் டிப்ரெஷனுக்கு போறது கிடையாது. சைக்ளோனுக்கு இப்ப வாய்ப்பே இல்ல. அடுத்த சிஸ்டமும் ஒரு டிப்ரெஷனா தான் இருக்கும். சைக்ளோன் இருக்கு, கிறிஸ்துமஸ் ஒட்டி சைக்ளோன் இருக்கு. அது பெயர் வைக்கக்கூடிய அளவிலே சக்தி என்ற பெயர் குறிக்க வகையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம்லாம் இருக்கு. அது வட இலங்கை. ஆனா ஒண்ணு குறிப்பா இந்த மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குங்க. எல்லாமே டெல்டா மாவட்டங்களுக்கு வரும். டெல்டா மாவட்டங்களை ஒட்டியோ அல்லது பாக்ஜல செஞ்சு ஒட்டி வந்து
வடகடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த பற்றாக்குறை பெய்யவில்லையே, ஏரி குளங்கள் நிரப்பவில்லையே என்கின்ற ஒரு கவலையை தென் மாவட்ட மக்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலையும் உள் மாவட்ட மக்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலையும் கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மக்கள் தற்பொழுது மழையை கண்டால் அச்சப்படுகிறார்கள். ஆனால் பருவமழை நிறைவடையவில்லை என்பதனால மழைப்பொழிவு இருக்கும் என்ற நம்ம எதிர்பார்ப்புடன் முன்னெச்சரிப்புடன் அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அச்சமோ பீதியோ அது ஒரு பதட்டமோ அடைய தேவையில்லை. தொடர்ந்து பருவமழை காலம் இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அச்சமுற்ற அளவுக்கு இல்ல, இருந்தாலும் வந்து அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம்? காலையா, மாலையா, இரவா? இப்ப சென்னை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்த ஒரு இதுல சொன்னீங்க, காலையில இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல. அதே சமயத்துல ஒரு சில இடங்கள்ல விடிய காலையில 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பெய்யும் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. இப்போ வரக்கூடிய நிகழ்வுங்கிறது எப்படி தமிழ்நாடு ஃபுல்லா எந்தெந்த நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம்? சென்னையில எப்படி எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்த நிகழ்வு வந்து தொட்டதிலிருந்து தொடங்கிற மழை. அதாவது வெளி சுற்றி இரு காற்று இணைவு. கடற்காற்று எப்பே தமிழ்நாட்டின் ஏற்றும் அளவிற்கு ஒரு சுழற்சியோட அந்த கிழக்கு காற்று வந்து மேலே ஏறுகிறதோ அப்பொழுதிலிருந்து மழை பொழிவை தொடங்கிடும். 11ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே 11ஆம் தேதி கடலோரம் எல்லாமே தொடங்கிடும். 11ஆம் தேதி குறிப்பாக திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் 11ஆம் தேதி தொடங்கிடும். கடலோரத்துல தொடங்கியது முதல் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். விட்டு விட்டு பெய்யும். விட்டு விட்டு எப்படின்னா தூறலாகவே இருந்து கொண்டே இருக்கும். விட்டு விட்டு கொஞ்சம் பிக்கமா, விட்டு விட்டு மிதமா வரும், விட்டு விட்டு கொஞ்சம் கனமா அப்பப்போ ஒரு தூறல், அதுல அப்பப்போ கனமா வரும். வாஷிங் கிளவுட்ஸ் வேக வேகமா வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கனமா கொடுக்கும். ஒரு சில இடங்கள்ல மிக கனமாவே கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு சுற்றி உள்ள மாவட்டங்கள், அதாவது கடலூருக்கு தெற்கே ராமநாதபுரத்துக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட கொஞ்சம் மிக கனமழை, அதிக மழை பொழிவு கூட இருக்கும். அது சில மணி நேரங்கள் இருக்கும். எப்படின்னா அது கரையை நெருங்கும் பொழுது, கரையை தொடும் பொழுது, கரையை கடக்கும் பொழுது, அது எப்படின்னா வரக்கூடிய 14ஆம் தேதி 13ஆம் தேதி அந்த அமைப்பு அமையும். 13ஆம் தேதி கரையை கடக்கும் நாள் 13ஆம் தேதி, உள்ளே போகும் நாள் 14ஆம் தேதி, அரபிக்கடலை அடைவது 15ஆம் தேதி. ஆக டெல்டா மாவட்டங்கள் கரை கடக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களை சுற்றி உள்ள பகுதிகள் கரை கடக்குன்னா காற்று அச்சம் வேண்டாம், காற்று கிடையாது. இதுல கரையை உருவாக்கக்கூடிய நிகழ்வு ஒரு வெல் மார்க்கல் ஆபரேட்டர் அல்லது டிப்ரெஷன், அதாவது மண்டலம், அவ்வளவுதான். இது சாதாரணமா ஒரு 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று உள்ளதுதான் மழை பொழிவை கொடுக்கும். இது கரையை தொடும் பொழுது இப்படி ராமேஸ்வரத்துல ஒரு சிறு காற்று சுழற்சி நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல ஒரு சில இடங்கள்ல கூட திடீரென்று நிறைய மழைப்பொழிவு கொடுக்கலாம். அது டெல்டா கடலூருக்கு தெற்கே ராமநாதபுரத்துக்கு இடைப்பட்ட சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், உள்ளே அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், உள்ளே அப்படியே கோயம்புத்தூர், திருப்பூர் வரைக்கும் இது போகும் அடித்தடத்துல எல்லாம் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் எல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டுதான் போகும். ஆரம்பம் தொடக்கம் மெதுவாக தொடங்கி படிப்படியாக தீவிரமடைந்து திடீரென்று கரையை கடக்கும் நேரத்தில் வலுத்த மழைப்பொழிவை கொடுத்துட்டு உள்ளே போகும் வழியெல்லாம் வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அரபிக்கடல் சென்று விடும். ஓகே சார், தற்போதைய வானிலை அறிக்கைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம வந்து 13, 14 அந்த காலகட்டத்துல மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம். தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.